பொறுத்து தான் இந்த உலக மக்களுக்கு மேம்பட்ட பலனை தருவாரா தர மறுப்பாரா அப்படின்றது ஒரு விஷயம். அப்போ ரிஷபராசி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவிற்கு பகை வீடு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பில் அவர் வந்து உட்கார்ந்தாலும் காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அவர் வந்து உட்காரும்போது ராகுனுடைய பார்வையோடு வந்து உட்காரும் பொழுது சனிக்கு கேந்திரத்தில் சதுர்த்த கேந்திரத்தில் அவர் வந்து உட்காரும் பொழுது சனிக்கு குருவுக்கு சனி 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். குரு சனி காம்பு அப்படின்றது வந்து தொழில் ரீதியாக தொழில் மேம்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அழகாக வந்து உட்காரக்கூடிய ஒரு குருவாக இருக்கார். இருந்தாலும் தொழிலில் வந்து விருத்தி அதிகமாக கொடுத்தாலும் செலவினங்களையும் அதிகமாக கொடுப்பாரு. அப்போ இப்போ மெஷினரிஸில் வந்து புதிய உற்பத்தி கூடங்கள் தயாராகுது, புதிய தொழில் முறைகள் தயாராகுது, புது புது கம்பெனிகள் வந்து எல்லா நாடுகளிலுமே நாட்டுக்கு நாடு மாறி அவங்களுடைய முதலீடுகளை போய் அயல் நாடுகளில் அவங்க போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த குருவினுடைய அமைப்பும் சனியினுடைய அமைப்பும்